வந்திருக்கும் சினிமா காதலர்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். உங்களையும் என்னையும் சேர்த்த சினிமாவுக்கு முதல் நன்றி. இது எப்படி இந்த ஃபயர் வந்து எப்போ இருந்து உருவாச்சுன்னா எனக்கு தெரியாது. பட் சினிமானா ஐ எம் சோ மேட் அபவுட் இட். நான் கொஞ்சம் கிறுக்குதான், சினிமா பைத்தியம் தான். எனக்கு சாப்பாடு இல்லாட்டினாலும் சரி, வெளியில் போகாட்டினாலும் சரி, அட்லீஸ்ட் இன் அ வீக் ஐ ஹாவ் டு சி சம் 5 to 7 மூவிஸ். அப்படி தான் எனக்கு. ஃபர்ஸ்ட் என் ஒய்ஃப்ட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். இட்ஸ் குட். ஏன்னா நான் வந்து கல்யாணம் பண்ணும்போது வெறும் பிஏ தான், வெறும் பிஏ இங்கிலீஷ் தான். அவங்கள மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்னை எம்ஏ, எம்ஃபில், பிஎட் எல்லாம் படிக்க வச்சு என்னை ப்ரொஃபஸர் ஆக்கி அளவு பார்த்தது அவங்க தான். பட் நம்ம புத்தி சினிமாக்குள்ள மட்டும்தான் இருக்கு. அங்க போய் என்ன பண்ணோம், ஜான் வந்தோடனே ஜானை கூப்பிட்டு வாடான்னு சொல்லி நாடகம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஜூலியஸ் சீசர், மிட்சம்மர் நைட்ஸ் ட்ரீம், அப்புறம் ரோமியோ அண்ட் ஜூலியட், இப்படி போயிடுச்சு. அப்புறம் தென் வி ஸ்டார்டட் டு மேக் ஷார்ட் ஃபிலிம்ஸ் அஸ் வெல். கொஞ்சம் கொஞ்சமா ஷார்ட் ஃபிலிம் எடுக்க ஆரம்பிச்சோம். ஜானு நானும் அப்படியே கொஞ்சம் பருக்காக போயிடுச்சு. என்னோட இன்னொரு ஸ்டூடெண்ட் இருக்கான், அவனை நான் மேல கூப்பிட மறந்துட்டேன். கார்த்தியை கண்டிப்பா சொல்லி அவனை கார்த்தி வா கார்த்தி ப்ளீஸ். கார்த்தியும் வந்து கேமராமேன் தான். கார்த்தியை வந்து சொல்ல நான் மறந்துட்டேன். நான் ஐ ஷுட் நாட் ஃபர்கெட் அபவுட் ஹிம். கார்த்தி வந்து எனக்கு ரொம்ப வந்து ஹி பிளேட் அ இம்பார்ட்டன்ட் ரோல் இன் திஸ் மூவி அஸ் வெல். கார்த்தி நானும் சேர்ந்து சில ஷார்ட் ஃபிலிம்ஸ் டைரக்ட் பண்ணும்போது தான் கார்த்தி டோல்ட் அபவுட் திஸ் லைன். இந்த லைனை பத்தி எனக்கு ஃபர்ஸ்ட் சொன்ன உடனே கார்த்திக்கு பேக்ரவுண்ட் பண்ண தரல. கார்த்தி நான் நம்ம டெவலப் பண்ணோம்டான்னு சொல்லிட்டு ஒரு 7 years பிஃபோர் கார்த்திக் பண்ணுமா, நாங்க 7 years பிஃபோர் வந்து நாங்க இந்த ஸ்டோரியை வந்து நான் டெவலப் பண்ணி பேக்ரவுண்ட்லாம் செட் பண்ணி மதுரை 16 சொல்லி பேர்லாம் வச்சோம். நாங்க பேர்லாம் வச்சதுக்கு அப்புறம் வந்து நாங்க நிறைய பேர்த்திட்ட போய் அப்பவுமே சொன்னோம். சில டைரக்டர்ஸ்ட சொன்னோம், சில ஆக்டர்ஸ்ட சொன்னோம். எல்லாமே சொல்லி நத்திங் ஒர்க்ட் அவுட். 2017 ஸ்டில் ஐ ஹேவ் இட் இன் மை ஃபேஸ்புக் கான்டாக்ட்ஸ்ல வந்து நான் போட்டு இந்த டைரக்டர்ஸ்ட சொல்லி, இந்த ப்ரொடியூசர்ஸ்ட சொல்லி, இந்த ஆக்டர்ஸ்ட சொல்லி எனக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. என்ன பண்ணி எனக்கு ஒரு வெறுப்பாய் போய் 2020 வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். வேணாம், நம்ம இனிமேல் வந்து நம்ம இட்ஸ் நாட் மை கப் ஆஃப் டீ. இது நான் கிடையாது. நான் ப்ரொஃபஸர் தான், அப்கோர்ஸ் நான் வந்து நல்ல ப்ரொஃபஸர் அவங்க தான் சொல்லணும், அது அவங்ககிட்ட கேட்டுக்கோங்க. பட் எனக்கு இது என்னோட கப் ஆஃப் டீ இல்லை. சினிமா இஸ் மை கப் ஆஃப் டீ. எனக்கு சினிமா மேல அவ்வளவு ஒரு விருப்பம். எனக்கு சினிமா 24 hours சினிமா. எனக்கு பிறந்தது அதோட பயங்கரம். ஜெரோம் ஒரு வெப் சீரிஸ் எடுத்தானா காலமும் நைட் மணி பாப்பா, தம்பி படிக்கணும் தம்பி, டாடி முடிச்சிருந்தேன் டாடி அவன் அந்த மாதிரி. ஸோ நாங்கள் 2024 நான் வந்து 20 ரிசைன் பண்ணதுக்கப்புறம் இந்த மூவியை ஸ்டார்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் 24 வந்து தம்பிகிட்ட ஜெரோம்கிட்ட சொன்னேன், தம்பி இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ண சொல்ல மறந்துட்டேன். இப்படி ஒண்ணுமே நடக்காதனால நான் சின்ன ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணேன். என் மகனுக்கு என்னைக்கு மீசதாடி வளருதோ அன்னைக்கு இந்த படத்தை பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு வெறுத்து போச்சு. ஒருத்தட்டா சொல்லி போனேன்னா சரி என் மகனுக்கு என்னைக்கு மிஸ் தாட்டி வளர எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவனுக்கு அந்த படத்தை வச்சு பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு ஜானுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஜான் வந்து 2019 ரிசைன் பண்ணான் வாத்தியார் வேலை வேணான்ட்டு. அவன் பின்னாடி 2020 நான் ரிசைன் பண்ணிட்டேன் வாத்தியார் வேலை வேணான்ட்டு. 2020 நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். பண்ணிட்டு ஜானு நாங்கள் கான்டாக்டே விட்டு போயிடுச்சு. எனக்கு ஜான் வந்து ஒரு பெரிய டைரக்டர் அசோசியேட்டா போயிட்டா. நான் ஐ என்டர்ட் இன்டு பிசினஸ். கொரோனா வந்துருச்சு அது இதுன்னு சொல்லி என்னடா அப்படியே போயிட்டு இருக்கு வாழ்க்கைன்னா 24 இதுக்கு மேல லேட் பண்ணக்கூடாது, ஜெரோம்க்கு மீச தாடிலாம் வளர ஆரம்பிச்சிச்சு, நம்ம பண்ணிடலாம்னோட ஜான சொல்றான். யூ டோன்ட் பிலீவ் மீ, ஜான ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 years நான் ஜான எங்கேயுமே பார்க்கல. வி டோன்ட் ஹேவ் எனி கான்டாக்ட்ஸ். ஜான்ட்ட பேசலாம் வைக்கல. ஆல் ஆஃப் சடன் நெக்ஸ்ட் டேயே வந்து ஜான ரோட்ல பார்த்தேன். இந்த படத்தை டிசைட் பண்ணி பண்ண போறேன்டா அப்படின்னு சொல்லி முடிச்சோன்னே நெக்ஸ்ட் டே ஜான ரோட்ல பார்த்தேன். கூப்பிடுறேன், ஜான் வாடா படம் பண்ணுவோம்டான்னு சொல்றேன் நான். ஜான் வந்து சார் அப்படி சார் இப்படி சார் என்ன சார் அப்படி இந்த படம் சார், டேய் வாடா படம் பண்ணுவோம்டா, இப்படி எத்தனை நாள் ஓட்டிட்டு தெரிய போறேன்னு மாட்டேன்ட்டேன். நேரம் அவங்க அப்பாட்ட போயிட்டேன். ஐயா மரியாதையா அவனை அனுப்புங்க, இதுக்கு மேலாம் பொறுமையா இருக்க முடியாது, அவனு இப்படியே சுத்திட்டே தெரியும், நான் கல்யாணம் பண்ணுமா வேணாமா, அவனுக்கு சீக்கிரம் என்கிட்ட அனுப்பிச்சு விடுங்க. ஐயா போய் வீட்டுல போய் கூப்பிடுறாருல போடான்னு சொல்லி என்னை அனுப்பிச்சு விட்டோன்னா அப்படிதான் இந்த மூவி ஸ்டார்ட் ஆச்சு. நிறைய பேத்துக்கு இதுல தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். எங்க மேக்ஸ் எக்ஸ்பர்ட் அனிமேஷன் சென்டர் பிரசன்னா சாருக்கு வந்து ஒரு வெரி பிக் தேங்க்ஸ். அவர் இல்லாட்டினா இந்த படம் வந்து இவ்வளவு பெருசா வந்து தூக்கிட்டு சுமக்க முடியாது. கிட்டத்தட்ட எனக்கு அப்புறம் வந்து வேதனையை ரொம்ப அனுபவிக்கிறது அவர் தான். எங்களுக்கு வேற மியூச்சுவல் லவ் தான். நோ நெகட்டிவிட்டி. நான் முதலே முடிவு பண்ணிட்டோம், நாங்க இதுல நோ நெகட்டிவிட்டி, தப்பா எதுவும் பேசக்கூடாது. கஷ்டப்பட்டோம் தயவு செஞ்சு நிப்பாட்டுங்க. இஷ்டப்பட்டோம், வி லவ் சினிமா. எங்களுக்கு சினிமான இஷ்டம். வேற என்ன தெரியுமா, எங்களுக்கு புத்தி அங்கதான் போகுது திருப்பி லவ் சினிமா. அதனால இஷ்டப்பட்டோம்னு சொல்லுவோம் இல்லாட்டு. சாரு இஷ்டப்பட்டாரு, பிரசன்னா ப்ரோ அப்படின்னா அவர் ஒரு பெரிய மொபைல் சென்டர் வச்சிருக்காப்புல, பெரிய ஒரு கடை வச்சிருக்காப்புல, அவரை கூப்பிட்டு இது ஒரு பிரசன்னா தான் கூப்பிட்டு வந்து பண்ணாப்புல. அதுக்கப்புறம் ரிஷியை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ரிஷி வந்து
முதல் நாள்ல இருந்து டேடியா மாறிட்டேன். ரிஷிக்கு விமலுக்கு 2 பேத்துக்குமே டேடியா மாறியாச்சு. நிவேதா சேம் நம்ம செலக்ட் பண்ணும்போது நம்ம நிவேதா வந்தா, நிவேதாக்கு நான் யாருன்னு கேட்டா அண்ணன். உனக்கு இவ்வளவு பெரிய அண்ணன் அப்படின்னு கேட்பேன் நான். நம்ம எல்லாரும் டேடி கூப்பிடுறாங்க, அவன் மட்டும் என்னை அண்ணன் கூப்பிடுவான். தென் ரிஜ்வான் ப்ரோவை நாங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நாங்க ஒரு இது பார்த்துதான் ஒரு பைலட் மூவி சூப்பரா பண்ணிருப்பாப்ல. அதை பார்த்து நான் ரிஜ்வான் ப்ரோ ஃபைனலி தான் நம்ம தலைவன் சந்தோஷ் மதுரை 16 தான் இருந்திருக்கேன். எனக்கு தெரியவே இல்லை. இவங்க எல்லா பேர்த்து கான்டாக்ட் எனக்கு ரொம்ப நாளா இருக்கு. சந்தோஷ் மட்டும் கான்டாக்ட்ல டச்லயும் எல்லாம் இருந்திருக்கேன். எப்படி தெரியாம போச்சு. தேடிட்டே இருக்கும்போது சந்தோஷ் சிக்கினா கரெக்டா. சந்தோஷம் செஞ்சு விட்டோம் வச்சு. அது வேற வழியில சாரி சந்தோஷ், வேற வழி இல்லாம வந்துருச்சு. we have to prove something. எனக்கு வந்து வயசாயிட்டே போகுது. ஐ மீன் சிச்சுவேஷன் டு டூ. எனக்கு பண்ணியே ஆகணும். இப்பவும் விட்டா நான் எப்ப பண்ணுவேன் நான். அப்புறம் என் ஒய்ஃப் எல்லாம் சொல்ற மாதிரி தான், நகையை அடகு வச்சு அதை அடகு வச்சு சேம் வாட் எவர் எல்லா ப்ரொடியூசரும் அண்டர்கோ பண்ணாங்களோ சேம் அதே தான் அண்டர்கோ பண்ணி தான் இந்த படத்தை வந்து தூக்கிட்டு கொண்டு இங்க நிப்பாட்டி இருக்கோம். ராஜன் சாரை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு எம்ஜிஆர் ஐயாவையும் சிவாஜி ஐயாவையும் கலந்து பார்த்த மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. எப்ப பார்த்தாலும் எனக்கு அந்த ஃபீல் இருக்கு. எனக்கு நான் அதை எப்படா நம்மளுக்குலாம் ஒரு வாய்ப்பு கிடைச்சிடாதா ராஜன் சாரை பத்தி இப்படி சொல்லிட மாட்டோமான்னு நினைச்சுக்கிட்டே நான் இருக்கிற ஒரு ஆள். அதுக்கப்புறம் பேரரசு சார் எல்லாம் என் ஒய்ஃப் சொல்லிவிட்டாங்க. நான் சொல்லணும்னு நினைச்சேன். அந்த எல்லா பேரை வச்சு எடுத்தாரு, மதுரையை விட்டு வச்சாரு. நான் மதுரையை எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு நினைச்சேன். படக்குன்னு போய் என் ஒய்ஃப் சொல்லிட்டாங்க. சாரோட பெரிய ரசிகர். அவர் எப்படி புரட்சி இயக்குனரோ கிட்டத்தட்ட இந்த படமும் ஒரு சாட்டையா தான் இருக்கும். அந்த மாதிரிதான் ஒரு எந்தவித அசிங்கமான சீனோ எந்தவித ஒரு கெட்ட சீனோ சில பேர்லாம் வந்து ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் இது நாங்க வந்து ப்ரிவியூ காட்டும் போது சொல்லலாமான்னு தெரியல, என்ன கிளாமர் சாங் இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. வாய் எதுக்கு கிளாமர் சாங் வேணும் எனக்கு புரியலையே. எனக்கு என்னப்பா இது எதுக்கு கிளாமர்? இந்த படமே வேற ஒரு ஜானர்ல போயிட்டு இருக்கு. நீங்க கிளாமர் சாங் இல்லையா அது இல்லையான்னு கேக்குறீங்க அப்படின்னா ஏன் 5 பொண்ணுங்களை ஆட வைக்க வேண்டியதான். எனக்கு மண்டையை பிச்சுக்கிச்சு. நம்ம தப்பா பணம் பண்ணிட்டோமா இல்ல நம்மளுக்கு பிசினஸ். சத்தியமா எனக்கு பிசினஸ் தெரியாது, சினிமா தான் தெரியும். எனக்கு பிசினஸ் தெரியாது. நான் இங்கிலீஷ் ப்ரொஃபசர், எனக்கு சினிமா தான் தெரியும், பிசினஸ் தெரியாது. அப்படி எப்படி கேட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தேன் அன்பழகன் அண்ணன், அன்பு செல்வன் அண்ணன் பார்க்கும்போது அப்பா எனக்கு உண்மைக்குமே எங்க ஊருக்காரரை பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. உள்ள போனோம்னா கட்டி பிடிச்சி வரவழைச்சு அப்படி புட்டாடே இப்படி தாண்டா நடக்கும். ஜீன்ஸ் தான் கூப்பிடுவாரு. ஜீன்ஸை இப்படி தாண்டா இருக்கும். இது பண்ணிக்கோட எனக்கு இப்படி கொஞ்சம் பீதியை கிளப்பி விட்டுருச்சு. ஐயோ என்னடா வந்தோடனே இப்படி கிளப்பி விடுறாரு அண்ணன் வந்துட்டுன்னா. ஆனா நான் யாரையும் வந்து பிளேம் பண்ணலாம் எனக்கு இஷ்டமே கிடையாது. எனக்கு பிளேம் பண்ணி நீங்க எப்படி அவங்க எப்படி அது இப்படி இது இப்படின்லாம் சொல்லலாம் எனக்கு தெரியவும் இல்லை, எனக்கு இஷ்டமும் கிடையாது. அதாவது நோ நெகட்டிவிட்டி ஒன்லி பாசிட்டிவிட்டி தான். என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம ரசிச்சு வாழ்க்கையில பண்ணிட்டு போயிட்டோம். அன்பு சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு பெரிய ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எங்க மச்சான் அண்ணன் தான் கூப்பிடுவேன், ஜார்ஜ் விஜய் அண்ணன் வந்து நான் உள்ளுக்குள்ள நுழையிறதுக்கு 2 பெரிய ஒரு துருவங்களை வந்து எனக்கு காட்டி பிடிச்சாரு. சிவானி செந்தில் அண்ணனையும் சக்கரவர்த்தி அண்ணனையும் எனக்கு வந்து காமிச்சு கொடுத்தாரு. இன்னும் முடிக்கும் கையை பிடிச்சி இப்போ மதுரைக்கு போனாலும் சரி திருப்பி போன் போட்டு என்ன பண்ற, ஏதாவது பண்ணுவோம்டா இதுதான் பண்ணு அண்ணன். கடைசியில வந்து சேர்ந்தாரு உத்ரா ப்ரொடக்ஷன் பிரதர். உண்மைக்கு சொல்றேன், சீரியஸா சொல்றேன். ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து இவ்வளவு மெனக்கட்டு மேபி நாங்க பை காட்ஸ் கிரேஸ் வந்து எல்லாமே நல்லதான் நினைக்கிறதுனால நல்லதா நடக்குதான்னு எனக்கு தெரியல. என் மகனோட காஸ்டியூம் டிசைனரே புத்ரா ப்ரொடக்ஷன் சார் தான். நெட்ல ரிசர்ச் பண்ணி விஜய்க்கு நீ இதான் போட்டு கூட்டு வரீங்க பிரதர்ன்னு சொல்லி எனக்கு இது யாரு மெனக்கெடுவாங்க, எதுக்கு இங்க சொல்லணும், அவருக்கு என்ன தேவையா வந்தாங்கன்னா படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு போயிட்டு. என் மகனை அவ்வளவு கான்சென்ட்ரேட் பண்ணி அதை வந்து அந்த காஸ்டியூம் டிசைன் முதற்கொண்டு வந்து இது பண்ணி வச்சாப்ல. லாஸ்ட் இன்னொன்னு இருக்கு, மதுரை 16 ஃபர்ஸ்ட் செலிபிரிட்டி என் தலைவர் ரோபோ சங்கர் தான். மதுரை 16ன்றது எங்க ஏரியா டைட்டில் தான், தலைவருக்கு தெரியும். ரோபோவும் நானும் சேர்ந்து ஒன்னா நிறைய ஜாலியா என்ஜாய் பண்ணிருக்கோம். காலேஜ் படிக்கும் போது நான் 3rd இயர் படிக்கும் போது நான் அமெரிக்கன் காலேஜ்ல படிக்கும் போது 3rd இயர்ல வந்து எஸ்என்ல வந்து இவர் ஃபர்ஸ்ட் இயர் வந்து கொஞ்சம் குண்டா இருப்பேன். நானும் என்ன தொலைன்னு இருக்கீங்க வாங்கன்னு சொல்லி எனக்கு கையை பிடிச்சி ஜிம்மு கூட்டு போனது சங்கர் தான். நாங்க இப்பதான் உங்களுக்கு சங்கர், எங்களுக்கு நாங்க சங்கரு அப்படிதான் கூப்பிடுவோம். நாங்க சங்கர் என்ன பண்ணுவாப்ல எஸ்என்ல இருப்பாப்ல. நாங்க அமெரிக்கன் காலேஜ் 7 இயர் ரூட் போவோம். நாங்க 7 இயர் ரூட் போகும்போது நாங்க பண்ற கொஞ்சம் சேட்டையெல்லாம் பார்த்து எங்க கூட ஜாயின் பண்ணிக்குவாப்ல. சேட்டைனா அந்த கெட்ட பழக்கம்ல ஜாலியா இருப்போம். வந்து வாங்கணும்னு சொல்லி நாங்க ஒரு 2 பஸ் டே எல்லாம் கொண்டாடி இருப்போம். என்ன சங்கர் கரெக்டான ஆமா. நாங்க நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் சங்கர் ப்ரோக்கும் எனக்கும் வந்து இருக்கு. அப்புறம் இன்னும் ஒருத்தன் இருக்கான் மகதீர் வந்து கிட்டத்தட்ட ஒரு கண்ட்ரோலர் மேனேஜர் மாதிரி எங்களுக்கு வந்து. எஸ்யூவி அருண்குமார் சாரை வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு மீட் பண்ண வச்சதே மகதீர் தான். என்னைய கூட்டு கொண்டு போய் எஸ்யூவி அருண்குமார் சாரை வந்து மீட் பண்ண வச்சு பெரிய எஸ்யூவி அருண்குமார் சாரோட இது பிள்ளை மாதிரி
பிள்ள மாதிரி. அதனால அவர் கூப்பிட்டு போய் அவர் மீட் பண்ண வச்சு எங்களோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணி கொடுத்து, ஆனா சார் சொன்ன மாதிரி நாங்க யார்ட்டடா ரிலீஸ் பண்ணலாம்னு தெரியும் போது எங்களை வந்து இவன் தான் வந்து கூப்பிட்டு போய் எங்களை கைட் பண்ணி எங்களை இது பண்ணி எங்க படத்துக்கு நிறைய வந்து சப்போர்ட் பண்ணி எங்களை கொண்டு வந்து கூட்டு வந்து நிப்பாட்டினா. யாரையும் மறக்கல. அங்க இருக்கிற சுதா மேம் வந்து சென்னையில இருந்து வந்து எங்களுக்காண்டி வந்து ஒரு ரோல் பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. ராஜ் ஒரு ரோல் பண்ணி கொடுத்துட்டு போனாப்ல. நிறைய பேர் இந்த படத்துக்கு. அது மாதிரி சந்தோஷோட தம்பி லோகேஷை பத்தி சொல்லி ஆகணும். அவனும் எடிட்டர் தான். லோகேஷ் வந்து இந்த படத்துல எங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் வி ஹேட், நாங்க நிறைய டவுட்ஸ் வந்து அப்பப்போ எங்களுக்கு வரும் எங்களுக்கு. ஏன்னா பிகாஸ் வி ஆர் ஜஸ்ட் ஜம்பிங் இன், நாங்க ஆல் ஆஃப் அ சடன் ஐ ஜம்ப் இன் இட். ஜப்பானால வந்து சில அங்கங்க உங்க டெலமா வரும்போதெல்லாம் சந்தோஷ் சார் நீங்க ஏன் சார் லோகேஷ் சொல்லுவோம் சார், லோகேஷ் யார்ட்ட கேட்பேன். லோகேஷ் வந்து ஸ்டுடியோல வந்து உட்காந்துருக்கான். உட்காந்து கூடயே வந்து உட்காந்து கார்த்தி சந்தோஷோட ஃப்ரெண்டு கார்த்தியும் கூட வந்து உட்காந்து எல்லா பேரு கூட எங்க கூட வந்து உட்காந்து இந்த படத்தை உண்மைக்குமே எல்லா பேரும் வந்து என் கூட சேர்ந்து என் சினிமா மேல எனக்குள்ள லவ்ல வந்து எல்லா பேருமே என்னை வந்து தூக்கி அப்படியே கூட்டு கொண்டு போயிட்டாங்க. அப்புறம் வந்து சக்தி சரணன் சாருக்கு ரொம்ப நான் வந்து தேங்க்ஸ் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். அவரும் வந்து கரெக்டா அந்த ப்ரோக்ராம் கொஞ்சம் சார் அப்பப்போ பயப்படுவேன், நம்ம புதுசு தானே அப்பப்போ இன்னும் பயம் இல்லை. நான் சொன்ன மாதிரி ப்ராப்பரா உங்களுக்கு சார் பட்ஜெட்டை தாண்டிடக்கூடாது சார், பண்ணி கொடுக்குறேங்க, ஏங்க பதறீங்க, நான் இருக்கிறேங்க பண்ணி கொடுங்கன்னு என்னை கைப்பிடிச்சு அழகா வந்து எல்லா பேருமே ஒருத்தர் கூட நான் யாரையும் மிஸ் பண்ண நினைக்கிறேன். எல்லா பேருமே வந்து என்னைய கரெக்டா வந்து கூட்டு போயிட்டாங்க. தேங்க்யூ சோ மச். இந்த படம் வந்து கண்டிப்பா வந்து சும்மா கெட்ட வார்த்தை பேசியோ இல்ல இருக்கும், அங்கங்க இருக்கும், பட் மதுரக்கார படம்லாம் கண்டிப்பா அங்கங்க இருக்கும். பட் அது டசன்ட் மீன் டு ஹர்ட் எனிஒன். இன்னும் ஹர்ட் பண்றதுக்காண்டி கிடையாது. அந்த படத்தோட நீடுக்காண்டி தான் வச்சிருக்கோமே தவிர ஹர்ட் பண்றதுக்காண்டி கிடையாது. இந்த படத்தை சும்மா வந்து ஒரு மசாலா சாங்கோ இல்ல ஒரு கிளாமர் சாங்கோ இல்ல ஒரு லவ்ல வந்து வேற மாதிரி நாராசமா காமிச்சோ, பசங்களை ரொம்ப டீக்ரேட் பண்ணி கேவலமா காமிச்சோ இந்த மாதிரி வந்து நான் ஸ்டோரி ரைட் பண்ணல. கார்த்தி சொன்னதுக்கப்புறம் அந்த ஸ்டோரியை வந்து லைன் எடுத்துட்டு முக்கால்வாசி ரைட் பண்ணி முடிக்கும் போது இதுக்குள்ள இந்த பேக்ரவுண்டுக்குள்ள இந்த இது எப்படி இந்த படத்தை பண்ண முடியும்னு சொல்லி பண்ணி வித் கிரேட் ஹெல்ப் ஆஃப் ஜான் தாமஸ் அண்ட் வந்து இந்த படத்தை பண்ணி முடிக்கிறோம். ஜெரோம்க்கு வந்து நீங்க வந்து ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணணும். ஆனா ஹி ஆல்சோ ஹேஸ் அ மியூச்சுவல் லவ் இன் சினிமா. அவனுக்கு சினிமாக்கு அவனுக்கும் ரொம்ப பெரிய லவ் இருக்கு. அதனாலேயே நிறைய பாப்பீங்க அந்த படத்துல நிறைய வெயிட் 10 கிலோ வெயிட் கூட இருந்தான். நான் தான் கூட போட வச்சேன். அதுக்கப்புறம் திருப்பி டாடி முடியாது டாடி திருப்பி ஜிம்மு போகணும்னு சொல்லி திருப்பி 10 கிலோ வெயிட் லாஸ் பண்ணிட்டான். அப்போ லாஸ் பண்ணி டாடி இப்படி இருக்கிறதா டாடி கரெக்ட்னு சொல்லிட்டு கூட போட வச்சு அவனை இப்படி இருக்கிறவனை வேற மாதிரி காமிச்சு எல்லாத்தையும் பார்த்து இந்த படம் எடுத்திருக்கோம். ஸோ ப்ரெஸ் பீப்புள்ஸ் நீங்க வந்து இந்த படத்தை கொண்டு போங்கன்னு போவீங்க நம்புறேன். கொண்டு போங்க எல்லாரும். இங்க இருக்கிற எல்லா பேரும் மோஸ்ட்லி வி லவ் ஆல் சினிமா. இந்த சினிமாவோட லவ்வோட உங்க எல்லாத்தையும் நான் வேண்டி கேட்டுக்கொள்றேன். தேங்க்யூ. திருப்பி ஒரு ஆல்பம் சாங் கூப்பிட்டேன். மகதீரை வச்சுதான் எடுத்தேன். மகதீரை ஹீரோ போட்டு வச்சுதான் எடுத்தேன். அத போஸ்டர் ஓட்டுனக்கு இவ வந்த வரத்து என்ன சார் நீங்க போட்டு போஸ்டர் ஓட்டி விட்டீங்க என்ன கேட்காம வைக்காம இப்ப உலகமே பாக்குது. ஆக்சுவலி அப்போ ஊருக்கார பொண்ணு, அம்மாக்கு ரொம்ப பயந்த பொண்ணு. இப்போ வந்து அம்மா சப்போர்ட்டோட நான் ஃபீல்ல இருக்கேன். சோ அப்ப அம்மாக்கு நான் கீழ் பறிஞ்ச பொண்ணா, இப்ப அம்மா சப்போர்ட்டோட கீழ் பறிஞ்ச பொண்ணா உள்ள இருக்கேன். அதனால நான் சொன்னேன் நம்மளுக்கு எல்லாம் படிப்பு வரும், நல்லா படிப்பா, சூப்பரா படிப்பா, கிளாஸ் ஃபர்ஸ்ட். சரி ஐ அம் நாட் ஜோக்கிங், ஷீ இஸ் a class first student. அவ வந்து மன்னர் சாரி நான் வந்து இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். என்னோட ஆசைக்கு இந்த ஆசைக்கு வந்து விதை போட்டது எங்களுடைய மதுரையில் இருக்கிற மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரி. அங்கதான் வந்து இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணேன். அங்க இருக்கும் போது அங்க உள்ள செக்ரட்டரி வந்து மிஸ்டர் விஜயராகவன் சார் வந்து என்ன சொன்னாலும் ஒத்துக்குவாரு. ஏன்னே தெரியாது சார் இப்படி பண்ணலாம். ஓ சரி அந்த ஒரு 50,000 ரூபாய், இந்த ஒரு 60,000, என்னடா இது நம்ம இதுக்கே நல்லவனா இருக்கணும் போல் இருக்குன்னு சொல்லி உண்மைக்குமே விஜயராகவன் சார் ரொம்ப சப்போர்ட் பண்ணி என்னை கூட்டு போனாரு. சேம் டைம் இன்னொருத்தர் இருக்காரு, இப்ப கரண்ட் பிரின்சிபலா இருக்கிற மிஸ்டர் ARS சார்னு சொல்லி நாங்க அன்போட கூப்பிடுவோம். அவரும் என்னை தம்பின்னு கூப்பிடா. என்னடா தம்பி என்னடா, அவர் வந்து நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டேன், நடுவில் பிஎட் படிக்க போறேன்னு சொல்லிட்டு சும்மா எப்படியா தப்பிப்போன்னு சொல்லி வேலையை ரிசைன் பண்ணிட்டு போனேன். திருப்பி கூட்டு வந்து வாத்தியார் வேலையை சேர்த்து விட்டாரு. முடிச்சு சேர்த்து விட்டாரு. அதுக்கப்புறம் வந்து திருப்பி 2020 வேலையை ரிசைன் பண்ணும்போது என்ன பண்ண போறேன்னா என்னமாச்சும் பண்ணிக்கிறேன், இனிமேல் வேலை வாத்தியார் வேலை பார்க்க மாட்டேன்னு சொன்னேன். பட் சினிமாக்குள்ள வந்தாச்சு. தேங்க்யூ சோ மச். இது ஒரு ஆடியோ லான்ச் மாதிரி எனக்கு தெரியல. ஒரு கல்லூரியில பாடம் எடுக்கிற மாதிரி இருந்தது. நாங்க நிறைய இசை வெளியீட்டு விழாவில் தொடர்ந்து பேரரசு, நான், தம்பி நேரம் கிடைச்செல்லாம் வந்துடுவார் ரோபோ. எல்லா ஆர்டிஸ்டும் அப்படி இருக்க மாட்டாங்க. என்னை கஷ்டப்பட்டு வளர்ந்தவன். ப்ரொடியூசர் நல்லா இருந்தா எல்லாரும் நல்லா இருக்கலாம் என்ற எண்ணத்துல வாழ்த்து வர்றாரு. நம்ம ப்ரொடியூசர் அம்மா தைரியமா இந்த படத்தை எடுத்த துணிஞ்ச இருக்குல்ல, பெரிய விஷயம். உங்களை துணிய வைத்த, படம் எடுக்க வைத்த
தாடிக்காரருக்கு நன்றி. ப்ரொஃபஸர்ன்றாங்க, அவர் ஒரு குத்தாட்டம் ஆடி இருக்காரு. ப்ரொஃபஸர் ஒரு ஆட்டம் போட்டிருக்காரு. மதுரைக்காரன்லாம் அப்படிதான். டைரக்டர் ஒரு ப்ரொஃபஸர், அவர் பாடம் நடத்துறதுல இருந்தே பார்த்துட்டோம். அற்புதமா யாரையுமே விடல, எல்லாரையும் வாழ்த்தினார், எல்லாருக்கும் நன்றி சொன்னார். இந்த படம் நிச்சயம் வெற்றி பெறும். ஏன்னா ஒரு விஜய் நடிகரா இருந்து தலைவரா போயிட்டார், ஒரு விஜய் நடிகரா வந்திருக்காரு. தம்பிக்கு எல்லா பொருத்தமும் இருக்கு. அந்த விஜயம் ஆரம்பத்துல இதை விட இவ்வளவு நல்லா கூட இல்லை. நாளைய தீர்ப்பிருப்பார், சுமாராக தான் இருப்பார். ஏன்னா அப்புறம் ஒரு இந்த தம்பிக்கு இன்னொரு 4 படம் வந்து வச்சுங்க, அப்படியே உரிமை மாறிடும். இது இயற்கை, சினிமாவில் இயற்கை. பாட்டு ஒரு பாட்டு கேட்டோம், ரொம்ப நல்லா இருந்த குத்தாட்டம், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இது இளைஞர்களின் கூட்டம், இளைஞர்கள், மதுரையை சார்ந்த அதிக இளைஞர்கள் சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்காங்க. இப்படிப்பட்ட டீம் வந்ததுன்னா சினிமா இன்னும் நல்லா இருக்கும், சினிமா பெருசா வரும். ஆனா வருவீங்க மதுரைக்காரவங்கள, வருவீங்க. ஏன்னா உங்ககிட்ட ஒழுக்கம் இருக்கு, முயற்சி இருக்கு, திறமை இருக்கு. அந்த திறமையை நாம அந்த ஷார்ட் பிலிம் மாதிரி நம்ம காட்டின ஒட்டுமொத்த படத்தை பார்க்கும்போது அதனுடைய முழு உருவம் தெரிந்தது. நான் அது எல்லாம் வழக்கமான குத்து வெட்டு படம் தான் பார்த்தோம். அப்படிதான் கத்தியை காட்டினாங்க, மீனை வெட்டினாங்க, ஆளை வெட்டினாங்க. ஆனா டைரக்டர் சொல்லும்போது படி, கல்வியை கற்றுக்கொள், தவறுகள் காணுகின்ற இடத்துல உன்னுடைய வேலையை காட்டு. அது கத்தி எடுக்கணுமா புத்தி எடுக்கணுமா என்கிற ஒரு அற்புதமான விஷயத்தை மிக அற்புதமா இதில் சொல்லியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். ஏன்னா ஏதோ படம் எடுத்தோம் கூத்தாடணும். ஒரு 2 வாரத்துக்கு முன்னால அன்பு செய்யணும் ஒரு படம் பார்த்தோம். அவர் அப்படியே குடும்பத்தோடு தான் பண்ணார், ஆனா முடியல. ஆனா இந்த படம் மனதறிந்து ஆழ் மனதோட வாழ்த்துறேன், நல்லா வரும். எனக்கு ஒன்னே ஒண்ணு, 300 கோடியில தயாரிக்கிற படத்துக்கும் டிக்கெட் விலை 100, 150. ஆனா இந்த ஒரு 5 கோடி 3 கோடியில தயாரிக்கிற படமும் டிக்கெட் விலை தியேட்டர்ல 100, 50, 150னா ஏழை மக்கள் எப்படி படம் பார்ப்பாங்க? இந்த மாதிரி படங்கள் வெற்றி பெறணும்னா ஒரு 60 ரூபா, 80 ரூபா, 100 ரூபா. தமிழக முதல்வர் பல நல்ல காரியம் பண்ணிட்டு இருக்கார், மிக சிறப்பா தமிழகத்தை ஆட்சி பண்ணிட்டு இருக்கார். ஆனா சினிமா உலகத்துல இன்னும் கொஞ்சம் நல்லது பண்ணணும். அதுல முதல்ல இந்த டிக்கெட் விலைய பெரிய படத்துக்கு என்ன வேணா பண்ணீங்க, பெரிய பட்ஜெட் படத்துக்கு என்ன வேணா பண்ணீங்க. சிறு முதலீட்டு படங்களுக்கு டிக்கெட் விலையை குறைச்சி ஏழைகளும் படம் பார்க்கணும், அவ்வளவுதான். ஏழைகள் பயப்படுவாங்க தியேட்டர்ல. அவங்க வந்து எளிய முறையில 60 ரூபா, 80 ரூபா, 100 ரூபா, அதை விட குறைச்சும் பண்ண முடியாது டிக்கெட். அப்படி பண்ணா இந்த படம் எல்லா மக்களும் வந்து பார்க்கணும். இப்ப இருக்கிற டிக்கெட் விலைக்கே பார்ப்பாங்க. ஏன்னா நல்ல படங்களை மக்கள் வரவேற்கிறார்கள். இப்ப பார்த்தா இந்த ஒரு 6 மாசத்துல ஒரு 5-6 சின்ன படங்களா வெற்றி பெற்று கதையை தான் பாக்குறாங்க, கதாநாயகன் யாருன்னு பாக்குறதில்ல. இப்போ பெரிய பெரிய கதாநாயகன் நடித்த படங்கள்லாம் சரியா இல்லை. கமல்ஹாசன் ஒரு படம், மணிரத்னம் படம், என்ன லைஃப் பாருங்க, பெரிய டைரக்டர், பெரிய பெரிய ஹீரோஸ், படம் சரியா இல்லைன்றாங்க. மணிரத்னம் பெரிய டைரக்டர் தான், கமல்ஹாசன் உலக நாயகன் தான். கதை இல்லை, கதை மக்கள் விரும்பல, அந்த கதையை மக்கள் விரும்பல, அவ்வளவுதான். அதனால டைரக்டரோ மற்ற டெக்னீஷியன்ஸோ நான் குறை சொல்ல. கதை இருந்தால்
யார கதாநாயகன் போட்டாலும் நல்லது. இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணா நிச்சயம் மக்கள் படம் பார்க்கிறார்கள். ஆனால் இந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறும். மதுரை 16 சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை. தமிழ் அந்த காலத்துல முத்தமிழ் வளர்க்க சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தாங்க. அந்த தமிழ் இன்றைக்கு ஓங்கி வளர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த மதுரையில உருவான இந்த படம் மதுரை 16 முத்தமிழ் போல் எத்திசையிலும் தமிழர்களெல்லாம் வெற்றி கொடி நாட்டும். ப்ரொடியூசர் மறுபடியும் படம் எடுப்பார். இந்த டீம் பெரிய டீமா தமிழகத்தில் வளரும். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.